ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 6th சிந்துவெளி நாகரிகம் பார்த்துருப்போம் சரிங்களா. இதோட அப்டேட் வந்து பார்க்கும் 9th இருக்குது, 11th இருக்குது. நம்ம இன்னைக்கு 9th இருக்கக்கூடிய அப்டேட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி வாங்க டேரக்டாக டாபிக் உள்ள போயிருவோம். சிந்துவெளி நாகரிகம் சரிங்களா. நமக்கு தெரியும் அப்போ இதனுடைய காலம் எவ்வளோ அப்படின்னா பார்க்கும்போது அது பிஃபோர் காமன் எரா. சரி அதான் பார்க்கும்போது பார்க்குறப்ப 3300 எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 1900 வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சிந்துவெளி நாகரிகங்களில் நிறைய ஊர்கள் இருக்குப்பா. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, கேலிபங்கன், லோத்தல், இது மாதிரி நிறைய ஊர் இருக்குப்பா. அப்போ ஆனால் முதல்ல கண்டுபிடிச்சது இது அப்படின்னா இதுதான் ஹரப்பா அப்படிங்கிறது தான் சரியா. அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அது ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு இருக்கு சரிங்களா. சரி ஓகே. அப்போ பாருங்க, அப்ப இந்த நாகரிகம் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னா, அப்ப சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஒண்ணு இந்தியாலையும் என்னது பாகிஸ்தான் சரிங்களா, பிளஸ் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான், அதுல எல்லாத்திலுமே பரவி இருந்திருக்கு. அப்ப சிந்துவெளி நாகரிகத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எவ்வளவா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் சரிங்களா. எத்தனை சொல்றாங்க? 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்றாங்க சரியா. இப்ப சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள் சரிங்களா, இப்ப பார்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல இல்ல சரிங்களா. சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துல இருக்கும் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது பாக்குறப்ப நம்ம மேற்குல நான் எது வரைக்கும் சார் போகலாம் அப்படின்னா, மேற்கு போனோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து அந்த பக்கம் என்னது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில இருக்கக்கூடிய சட்கஜான்டோர் வரைக்கும் இதனுடைய எல்லை இருந்திருக்கு. இதுல மேற்கு சைடு போனோம் அப்படின்னா, அதாவது சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்கு சைடுல பாகிஸ்தான் ஈரானோட எல்லையில இருக்கக்கூடிய என்னது சட்கஜான்டோர் வரைக்கும். வடக்க நம்ம போனோம் அப்படின்னா பார்க்கும் வடக்கு வா சரியா. வா அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஷா, அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. வானானது ஷா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. ஆமா, வடக்கு அப்படின்னா ஷாடுகை. ஷாடுகை அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப அது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஷாடுகை எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான் இருக்கு. கிழ ஆழ சரியா, கிழ ஆழ சரி. அப்ப கிழக்கே அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆலம்கீர்பூர் வரைக்கும் சரிங்களா. அப்ப ஆலம்கீர்பூர் எங்க சாரி இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? இந்தியால இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. எங்க இருக்கு? இந்தியால இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஆமா, தெற்கு வந்து பார்க்கும்போது தெற்கு தை சரி, அதாவது இது டைமதாபாத்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி. இது தைமதாபாத் ஓகேவா, தெற்கு தைமதாபாத். அப்ப இது எங்க சார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய இந்தியால இருக்கு சரிங்களா. சரி, அப்ப பாருங்க, அப்ப இது என்னன்னா சார் அப்படின்னா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இதுக்கு வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு சில எல்லைகள் இருக்கு சரிங்களா. இதுக்குன்னு இருக்கக்கூடிய சில எல்லைகள் இருக்கு. அப்ப இந்த எல்லைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து மேற்க நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய என்னது சட்கஜான்டோர் வரைக்கும் சரிங்களா. ஆமா, இதே வடக்கு அப்படின்னா என்னது ஷாடுகை, இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, கிழக்கு அப்படின்னா என்னது கீழே ஆழ ஆலம்கீர்பூர் சரியா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது தெற்கு அப்படின்னா என்னது தை, தெற்குனானது தைமதாபாத் சரியா. அப்ப இது எல்லாமே சேர்ந்து மொத்தம் எத்தனை பரப்பளவு வந்து பார்க்கும் பரவி இருக்காங்க அப்படின்னா எவ்வளவா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து நமக்கு இந்த சிந்துவெளி நாகரிகம் எந்தெந்த நாடுகள்ல இருக்கு அப்படின்னா ஒரு இந்தியாலையும் அது பாகிஸ்தான்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்தியால எங்கெங்கெல்லாம் பரவி இருந்திருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது எங்கெங்க பரவி இருந்திருக்காங்க? குஜராத் சரிங்களா, அடுத்து ராஜஸ்தான், ஹரியானா, இந்த பகுதிகளெல்லாம் இந்த நாகரிகத்தோட பரவல் வந்து அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா. சரி, அடுத்து பாருங்க, திட்டமிடப்பட்ட நகரங்கள் சரிங்களா. ஆமா, நமக்கு இந்த பெருங்குளம் அப்படின்னாலே வந்து பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். பெருங்குளம் அப்படின்னா இது மாதிரி வந்தாலே அது மொஹஞ்சதாரோ அப்ப நம்ம சொல்லிடணும் சரியா. பெருங்குளம் அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? மொஹஞ்சதாரோல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா. சரி, இப்ப இந்த ஃபேமஸா இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் எங்கெங்க இருக்கு சரி. அப்ப ஹரப்பாங்கிற நகரத்துக்கு நான் போகணும் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நீங்க பஞ்சாபுக்கு போகணும் சரி. எங்க போகணும்? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். மொஹஞ்சதாரோக்கு போகணும் அப்படின்னா சிந்து தான். ஆனா சிந்து நதி இந்தியாவில ஓடுது. ஆனா இது எங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்துக்கு போகணும். அப்ப ஹரப்பாவும் இந்தியாவோட கிடையாது, மொஹஞ்சதாரம் என்னது இந்தியாவோட கிடையாது. ரெண்டுமே எங்க தான் இருக்குது அப்படின்னா எங்க தான் இருக்கு? பாகிஸ்தான்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க சரியா. ஆமா, ஆனா அந்த டோலாவீரா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கக்கூடிய இருக்கு சரி. அப்ப குஜராத் நம்ம இந்தியாவில இருக்கு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, இந்த கேலிபங்கன் அப்பனா ராஜா வந்து பார்க்கும் நிறைய பேர்த்த போர்ல போய் காலி பண்ணிடுவார் சரியா. அப்ப கேலிபங்கன் அப்பனா ராஜஸ்தான், அப்ப அது எங்க இருக்கு? இந்தியால. ஆமா, லோத்தல் அப்பனா பார்க்கும்போது எங்க? அதுவும் குஜராத் சரிங்களா. அப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? இந்தியால. ஆல்ரெடி நம்ம குஜராத்ல என்ன பார்த்தோம் பாருங்க. ஆமா, ஆல்ரெடி தோலாவீரா அப்ப நம்ம பார்த்தோமா, என்னது? தோலாவீரா சரிங்களா. ஆமா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது? லோத்தல் சரிங்களா. அப்ப இது எப்படி சார் ரெண்டுமே வந்து பார்க்கும்போது குஜராத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆமா, ரெட்டை கொம்பு வர ரெண்டுமே என்னது? குஜராத் தான் சரியா. சொல்ற பொறுத்தா என்ன சொல்றேன்னு, ரெட்டை கொம்பு வர ரெண்டுமே என்னது? குஜராத் தான் சரிங்களா. அடுத்து பாருங்க, ராகி ஹர்கி சரி, இது ராகி கரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஆமா, அப்ப ராகி ஹரி அப்படின்னா பார்க்கும்போது ஹரி சரிங்களா. அப்ப ஹரியானா. ஆமா, சுர்கோட்டா அப்படின்னா பார்க்கும்போது என்னது? சுர்கோட்டா அப்படிங்கிறது எங்க தான் இருக்கு அப்படின்னா எங்க தான் இருக்கு? குஜராத்ல தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே
ரொம்ப 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 முக்கியமான நகரங்கள். எதோடைய நகரங்கள்? சிந்துவெளி நாகரிகத்தோட முக்கியமான நகரங்கள். ஹரப்பாவும் இந்தியாவில் இல்லை, மொஹஞ்சதாரோவும் இந்தியாவில் கிடையாது. சரி, ரெண்டுமே எங்கே தான் இருக்குது? அப்போனா எங்கே தான் இருக்குது? பாகிஸ்தானில் தான் இருக்குது. ஆனால் ஹரப்பா இருக்கிறது பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ இருக்கிறது சிந்து பாகிஸ்தான். டோலாவீராவும் லோத்தலும் குஜராத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. காலிபங்கன் அப்போனா என்னப்பா சொன்னேன்? காலிபங்கன் யார் காலி பண்ணுவார்? ராஜா வந்து பக்கம் காலி பண்ணுவார். ராஜஸ்தான். சரியா? ராஜா தான் என்ன பண்ணுவார்? நிறைய பேரை காலி பண்ணுவார். அப்போனா அது ராஜஸ்தான். சரிங்களா? ராகி ஹர்கி அப்படின்னா ஹரியானது ஹரியானா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சுர்கோட்டா அப்படின்னா குஜராத். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே என்னது? சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப இங்க நகரங்கள் எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப திட்டமிடப்பட்டு தான் கட்டியிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸே நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பார்க்குறப்ப இப்போ இந்த நகரங்கள்ல கோட்டை சுவர்களா இருக்கட்டும் எல்லாமே அது நன்கு திட்டமிடப்பட்ட அந்த பக்கமானது தெருக்களா இருக்கட்டும், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாமே இந்த பக்கம் எல்லாமே நன்கு திட்டமிடப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க கட்டுமானங்களுக்கு எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா சுட்ட செங்கலையும் பயன்படுத்தியிருக்காங்க, என்னது சுடாத கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதுலேயும் குறிப்பா மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய மிக பெரும் அதாவது மாபெரும் குளியல் குளம். அப்ப மாபெரும் குளியல் குளம் ஒன்று வந்து பார்க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? அந்த குளியல் குளத்தை தான் நம்ம என்னது பெருங்குளம் நம்ம சொல்லுவோம். சரியா? பெருங்குளம் அப்படின்னால இந்த பார்க்கும்போது பார்க்குறப்ப ரெட்டை கொம்பு வருமா? ஆமா. அப்ப பெருங்குளம் அப்படின்னால சரி ஒத்த கொம்பு வருமா? அப்ப அந்த ஒத்த கொம்பு அப்படின்னா அது மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அப்ப இந்த குளத்துக்கு பக்கத்துல இந்த பெருங்குளத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட நன்கு தலைமையிடப்பட்ட வந்து பார்க்கும்போது அறைகள் ரூம்ஸ் வந்து பார்க்கும்போது இருக்கும். கிட்டத்தட்ட 4 அறைகள் வந்து பார்க்கும்போது இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரப்பர்களோட அரசு பத்தி நமக்கு எந்த ஒரு விவரமும் நமக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா மேபி வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அந்த டைம்ல அரசாட்சி முறை இருந்துச்சா இல்ல மக்களாட்சி முறை இருந்துச்சா எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆனா பண்டைய அரசு போன்ற ஒரு அரசியலமைப்பு கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும்? ஒரு ஏஷியன் டைம்ல ராஜ்ய பீரியட்ல வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ மேபி அதுக்கான ஒரு விஷயங்கள் அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எப்படி சார்? அது எதை சார் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஆமா, ஏன்னா வந்து பார்க்கும்போது அரசர் வாழ்க்கையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா மொஹஞ்சதாரோல நமக்கு ஒரு சிலை கிடைச்சிச்சு. என்ன சிலை? இந்த பூசாரி அரசன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிலை கிடைச்சிருக்கும். அந்த சிலை மூலமா பார்க்கும்போது ஒரு அரசர் வந்து பார்க்கும்போது ஆட்சி பண்ண ஒரு பகுதியா சிந்துவெளி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? கரெக்டா இது அங்க அரசாட்சி தான் நடந்துச்சு, மக்களாட்சி தான் நடந்துச்சு, நம்மளால என்ன பண்ண முடியல? இது எதையுமே நம்மளால கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஓகேவா? எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியல? கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. சரிங்களா? சரி, அடுத்து கீழே பாருங்க. இப்ப இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால நம்ம அதில் சொல்றோம்? ஏன்னா முதன்னு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் தான் இது ஹரப்பா. அதனாலதான் இந்த நாகரிகத்துக்கு என்ன பேர் அப்பனா அது ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம வச்சுட்டோம். சரிங்களா? சரி, அப்ப அந்த ஹரப்பா மக்கள் வந்து பார்க்கும்போது வேளாண்மை தெரிஞ்சிருந்தாங்களா அப்படின்னா ஆமா, அவங்களுக்கு வேளாண்மை எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஆமா, அதுலயும் குறிப்பா வந்து பார்க்கும் அவங்க எதெல்லாம் பயிர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கோதுமை, பார்லி, சரியா, அப்புறம் எள்ளு, திணை, ஆமா, இது மாதிரியான பல வகைகளை அவங்க பயிர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆடு வளர்க்கறத பத்தியும் தெரிஞ்சிருக்கு, மாடு வளர்க்கறத பத்தி தெரிஞ்சு. எதை பத்தி தெரியாது அப்படின்னா உங்களுக்கு குதிரை பத்தி தெரியாது, இரும்பு பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாம ஹரப்பால இருக்கக்கூடிய மாடுகள்லாம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஜெபுன்னு சொல்றாங்க. சரியா? ஹரப்பால இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜெபுன்னு சொல்றாங்களா? சரியா? ஆமா. ஏன்னா இது பார்க்க வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய வகை ஒரு மாட்டு இனம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய முத்திரைகள், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தோட பல முத்திரைகள்ல நம்ம என்ன பார்க்கலாம்? இந்த பெரிய பெரிய காளையோட உருவம் பொறித்த பல விஷயங்கள், பல நாணயங்கள் வந்து பார்க்கும்போது அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இதுல என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை பொறுத்த வரைக்கும் கோதுமை, பார்லி, எள்ளு, திணை இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க, ஆடு வளர்த்துருக்காங்க, மாடு வளர்த்துருக்காங்க. ஆனா குதிரை மட்டும் வந்து அவங்க வளர்க்கவே இல்லை. சரியா? ஹரப்பால வந்து பார்க்கும் குதிரை பத்தி அவங்களுக்கு என்னது தெரியவும் தெரியாது. சரிங்களா? ஆமா. அடுத்து ஹரப்பால இருக்கக்கூடிய மாடுகள் நம்ம என்னன்னு சொல்றோம்? என்ன சொல்றோம்? ஜெபு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? மட்பாண்ட கலையை பொறுத்த வரைக்கும் ஹரப்பா மக்கள் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவியம், அதாவது சிவப்பு நிறத்துல மட்பாண்டம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதுல கருப்பு நிற வேலைப்பாடு செஞ்சிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். சரியா? ஹரப்பா மக்கள் ஓவியம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஆமா. அப்போ வந்து பார்க்கும்போது என்னது சிவப்பு நிறத்துல இருக்கும். ஆனா அது கருப்பு நிறத்துல வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓவியத்தை வந்து பக்கம் தீட்டியிருப்பாங்க. கருப்பு நிறத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? ஓவியத்தை திட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம அவங்க வேற எதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா பீடமா இருக்கட்டும், சரிங்களா, தட்டு, தானியம் போன்று சேமிச்சு வைக்கிறதுக்கான ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுக்கள், சிறு தட்டுக்கள், கிண்ணங்கள், பானைகள், இது மாதிரி பலவிதமான மட்பாண்டங்களை யாருடைய காலகட்டத்தில் செஞ்சிருக்காங்க அப்படின்னா யாருடைய காலகட்டத்தில்? சிந்துவெளி நாகரிக மக்கள் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இதுதான்ப்பா வந்து பார்க்கும்போது சிந்துவெளி நாகரிகத்தோட பரப்பளவு இப்படிதான்ப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமா. அப்படி பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம கூட சொன்னோம், இப்போ வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு சில எல்லைகளா இருக்குப்பா. ஆமா, வடக்க நம்ம போனோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல கூட ஷாடுகை வரைக்கும். சரியா? வடக்க அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா அங்க ஆமா, இப்போ நம்ம ஞாபகப்படுத்தி பாருங்க பார்ப்போம். நான் வடக்க என்ன சொன்னேன்? வடக்க வந்து பார்க்கும் ஷாடுகை வரைக்கும்.
எங்க சார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. சரியா? ஆமா. அப்ப தெற்கு அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா தைமதாபாத் வரைக்கும் எங்க இருக்கு, மகாராஷ்டிரா. சரியா? அதாவது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்தியால வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இருக்கு. சரிங்களா? ஆமா, இந்தியாவில் இருக்குது. அதை பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம். சரிங்களா? ஆமாம். அடுத்து பாருங்க ஆலம்கீர்பூர். அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்னது கிழக்கு அப்போ நான் பார்க்கும்போது ஆலம்கீர்பூர். கிழக்கு வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இது வந்து பார்க்கும்போது மகாராஷ்டிரா. ஓகேவா? ஆமாம். கிழக்கு அப்போனா பார்க்கும்போது ஆலம்கீர்பூர். இது வந்து யூபி. மேற்கு நம்ம வந்து பார்க்கும்போது சட்கஜாண்டோர் வரைக்கும். சரிங்களா? இது வந்து ஆப்கானிஸ்தானோட பார்க்கும்போது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப பாகிஸ்தானோட பார்டர் வரைக்குமே இருக்கு. சரியா? ஆமா, இதான் பாகிஸ்தான். அப்ப இது வரைக்குமே வந்து பார்க்கும்போது ஈரானோட எல்லை வரைக்கும் சட்கஜாண்டோர் வரைக்கும் சொன்னாங்கல்ல. அப்ப மேபி வந்து பார்க்கும்போது இதுவா இருக்கலாம். இப்ப இதுலதான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த சட்கஜாண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. அப்ப இதுல வேற என்ன சார்? அப்ப உங்க உலோக கருவியை பொறுத்த வரைக்கும் இவங்க உலோக கருவியெல்லாம் பயன்படுத்திருக்காங்களா அப்படின்னா ஆமா. அதாவது இந்த உலோக கருவியிலும் குறிப்பா வந்து பார்க்கும்போது இந்த ரோரி செர்ட் பிளேடுகள் அப்படிங்கிற விஷயம் இவங்களுடைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிளேடுகளை நான் எங்கேருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஷிகர்பூர் குஜராத்ல இருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்? ஷிகர்பூர் குஜராத்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? ஆமா. அப்ப இவங்க வந்து பார்க்கும்போது எதனால ஆன பிளேடுகளை செஞ்சிருக்காங்க சார் அப்படின்னா பார்க்கும்போது எதால ஆன பிளேடுகள்லாம் அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹரப்பா மக்கள், அதாவது ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செர்ட் அப்படிங்கக்கூடிய சிலிக்கா கல் வகையில செஞ்ச பிளேடுகளை மற்றும் கத்திகள் வந்து பார்க்கணும். அப்ப அது எந்த வகை அப்படின்னா பார்க்கணும்னா அது சிலிக்கா கல் வகை. சரி, அது என்னது? சிலிக்கா வகையில் செய்த பிளேடுகளா இருக்கட்டும், கத்திகளா இருக்கட்டும், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள், இது எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஆமா. இரும்போட பயனை பத்தி ஆனா உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது. இரும்பின் பயன் பத்தி அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? சரி, ஓகே. ஆனா வந்து பார்க்கும்போது அவங்க பிளேடை பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா வந்து பார்க்கும்போது இதுக்கு பிளேடுக்கு பேரே ரோரி செட் பிளேடு தான். ஏன்னா அந்த ரோரி செட்டுங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? ஆமா. அதனால வந்து பார்க்கும்போது இதுக்கு பேரே என்ன பண்ண வச்சுட்டோம், ரோரி செட் பிளேடுன்னு வச்சுட்டோம். அது என்ன கல் வகை அப்படின்னா சிலிக்கா கல் வகைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா. என்னது? சிலிக்கா கல் வகைகள். மற்றபடி வந்து பார்க்கும்போது இவங்க எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, எதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா தூண்டில் முள்ளு, கத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, ஆமா, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இவங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது அங்க அரசர் ஆட்சி தான் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மொஹஞ்சதாரோல கிடைச்ச அந்த அரசன் பூசாரி அதை பார்க்கும்போது பூசாரி அரசனோட சிலை நமக்கு வந்து பார்க்கும்போது ஆனா இருந்தாலும் அதை நம்மளால உறுதிப்படுத்த முடியல. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெண், அதை பார்க்கும்போது வெண்கலத்தாலான ஒரு பெண் சிலை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப அந்த அந்த சிலை வந்து பார்க்கும்போது உருக்கி தான் செஞ்சிருக்கணும். ஓகேவா? ஆமா. அப்ப அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம், அதாவது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊத்தி அதை சிறைவார்க்கும் அந்த லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம், அது அந்த அது அந்த மேபி அந்த மெத்தட் அவங்க கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அப்ப அதனாலதான் வந்து பார்க்கும்போது அந்த பெண் சிலையை வந்து பார்க்கும்போது அவங்க செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. இப்ப பாருங்க இந்த ரோரி செட் அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ரோரி அப்படிங்கிற பகுதியில பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. சரி, நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த ரோரி செட் அப்படின்னா வந்து பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப இதுல குறிப்பா வந்து பக்கம் எந்த கல்லால செய்யறாங்க, சிலிக்கா கல்லால செய்யறாங்க. எந்த கல்லால செய்யறாங்க? சிலிக்கா கல்லால வந்து பார்க்கும்போது செய்யறாங்க. சரியா? ஆமா. சரி, ஓகே. அப்ப வந்து பார்க்கும்போது வேற வந்து அவங்க ஆயுதங்களுக்கு எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. வேற என்னது? வெண்கலத்தாலான ஆயுதங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆடைகளை பொறுத்த வரைக்கும் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் வந்து பார்க்கும்போது பருத்தி ஆடைகள் பிளஸ் என்னது பட்டு ஆடைகள் பத்தி அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கு. ஆனா பருத்தி ஆடைகள் வந்து பார்க்கும் ஏழை மக்களும், பட்டு ஆடைகள் வந்து பார்க்கும் யார் அறிஞ்சிருக்கா அப்படின்னா யார் அறிஞ்சிருக்கா? ஆமா. அதாவது வந்து பார்க்கும்போது நல்லா உயர் தரத்துல வாழ்க்கையோட தரத்துல அதிகமா இருக்கிற அவங்க வந்து பார்க்கும்போது ஆமா பட்டு ஆடைகளை பயன்படுத்தி இருப்பாங்க. சரிங்களா? ஆமா. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க. அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் ஆடைகளுக்கு பருத்தி பட்டு, ஆனா அணிகலனை பொறுத்த வரைக்கும் உலோகம் பிளஸ் கல். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது கிராமப்புறத்துல இருக்கிறவங்க ரொம்ப வசதி கம்மியா இருக்கவங்க கல்லுல செஞ்சிருப்பாங்க அணிகலனு, இவங்க உலோகத்துல செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுலயும் குறிப்பா இந்த செம்மணிக்கல், அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன, கார்னிலியன். அதுக்கு பேர் என்னப்பா, கார்னிலியன். சரியா? ஆமா. அப்ப செம்மணிக்கல் அப்படின்னா கார்னிலியன், செம்பு,
தங்கம், இது மாதிரியான எல்லா விஷயங்களும் எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா எதை பயன்படுத்தியிருக்காங்க, இந்த அணிகலன் வந்து பார்க்கும் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆடையை பொறுத்த வரைக்கும் பருத்தி பட்டு. சரிங்களா? ஆமா, இதுல வந்து பார்க்கும்போது அணிகலனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும் உலோகத்தாலையும் செஞ்சிருக்காங்க, கல்லாலையும் செஞ்சிருக்காங்க. செம்மணிக்கல் இதுல வந்து பார்க்கும் உலோகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது என்னன்னா செம்பு இருக்கு, தங்கம் இருக்கு. சரிங்களா? அடுத்து கல்லை பொறுத்த வரைக்கும் செம்மணிக்கல், கார்னிலியன் இருக்கு. சரிங்களா? அப்ப இவ்வளவு விஷயங்களை வச்சு அவங்க வந்து பார்க்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அணிகலன் செஞ்சிருக்காங்க. இது போக கல்லுலையும் அணிகலன் செஞ்சிருக்காங்க, சங்குல அவங்க வளையல் செஞ்சிருக்காங்க. சங்குல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வளையல்கள். சரிங்களா? ஆமா, அப்ப அவங்க செஞ்ச வளையல்கள்லாம் பெரும்பாலும் எதுல இருந்திருக்கு அப்படின்னா சங்குல இருந்திருக்கு. அப்ப அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே எங்க சார் ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னா மெசபடோமிய நாகரிகத்துக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. எங்க ஏற்றுமதி செய்யறாங்க, மெசபடோமிய நாகரிகத்துக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அப்ப நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா இவங்களோட வணிக பரிமாற்றத்தை பொறுத்த வரைக்கும். சரியா? ஆமா, அப்ப இவங்க பெரும்பாலும் வந்து பார்க்கும் யாருடைய வணிகம் கொண்டவங்களா இருக்கலாம் அப்படின்னா மெசபடோமியரோட வணிகம் கொண்டதா இருக்கலாம். ஏன்னா இவங்க காலத்தை சேர்ந்த பானை ஓடுகள், முத்திரைகள் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அத பக்கம் மேற்காசிய பகுதிகளான ஓமன், பக்ரைன், ஈராக்கு, ஈரான். சரிங்களா? அப்ப இந்த பகுதி எல்லாமே இது எல்லாமே எங்கன்னா நம்மளாம் தெற்காசியா, இதெல்லாம் மேற்காசியா. சரியா? அங்க ஓமன், பக்ரைன், ஈராக்கு, ஈரான் இந்த பகுதிகளெல்லாம் யாருடைய முத்திரைகள் கிடைச்சிருக்கு, யாருடைய முத்திரைகள் கிடைச்சிருக்கு, ஹரப்பாட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப ஒரு கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு. சரிங்களா? என்னது யூனிஃபார்ம் கல்வெட்டு. அப்ப இந்த கல்வெட்டு என்ன சார் சொல்லுது, அதாவது யூனிஃபார்ம் ஆவணம் சொல்லலாம், கல்வெட்டுன்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் என்னது இடையில இருந்த வணிகத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வெளிப்படுத்தி சொன்னது யாது அப்ப பக்கம் இதுதான் சொல்லியிருக்கு, இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு. அப்ப யூனிஃபார்ம் கல்வெட்டு எதை பத்தி சார் சொல்லுது அப்படின்னா மெசபடோமியாவுக்கும் வந்து பார்க்கும்போது பிளஸ் என்னது ஹரப்பாவுக்கும் இடையில வணிகம் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுதான். அதுலயும் குறிப்பா இந்த யூனிஃபார்ம் எழுத்துக்கள். சரி, அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுக்கா அப்படின்னு ஒரு வேர்டு இடம்பெற்றிருக்கு. சரியா? மெழுக்கா. அப்ப அந்த யூனிஃபார்ம் கல்வெட்டுல ஒரு வேர்டு இடம்பெறுது, அந்த மெழுக்கா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிந்து வெளி, அதை பார்க்கணும் சிந்து பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது மெழுக்கா. மெழுக்கா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சிந்து பகுதி. சரியா? ஆமா, அப்ப மேபி வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிருக்கலாம், அப்ப இங்க இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா பொருட்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவங்களுடைய மெசபடோமியா பகுதிக்கு அவங்க இறக்குமதி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எடைகளும் அளவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது ரொம்ப துல்லியமா தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுல கீழே ஒரு டேட்டா வந்து பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்பு தராசு எங்க சார் கிடைச்சிருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. செப்பு தராசு எங்க கிடைச்சிருக்கு, மொஹஞ்சதாரோல பார்க்கும்போது பார்க்கறப்ப கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அவங்க பெரும்பாலும் வந்து பார்க்கும் எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் இருந்திருக்கு அப்படின்னா எந்த வடிவத்தில், கனச்சதுரத்தில் இருந்திருக்கும். சரிங்களா? கனச்சதுரமான செர்ட் எடைகள், செர்ட் அப்ப நான் பார்க்கும்போது அது ரோரி செர்ட். சரிங்களா? ஆமா, அந்த படிக கற்கள்ல தான் வந்து பார்க்கும் எடைக்கற்களை செஞ்சிருக்காங்க. அது போக வந்து பார்க்கும்போது ஆமா அந்த எடைகள் வந்து பார்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னா கல்லுல இருக்கு. சரிங்களா? ஆனா அந்த வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த அந்த தராசு இருக்கு பாத்தீங்களா, தராசு எதுல செஞ்சிருக்காங்க அப்படின்னா எதுல செஞ்சிருக்காங்க, செம்பு தட்டுல வந்து பார்க்கும் செஞ்சிருக்காங்க. எதுல செஞ்சிருக்காங்க, செம்பு தட்டுல. இது செய்யப்பட்டிருக்கிறது செம்பு. சரிங்களா? இது என்னது செம்பு. ஆனா வந்து பார்க்கும் அது உள்ள இருக்கக்கூடிய எடைக்கல் வந்து பார்க்கும் என்னது செட், அதாவது ரோரி செட்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லால் அந்த பக்கம் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த கல் எப்படி இருக்கும் அப்படின்னா இரும முறை, பைனரி மெத்தடா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? ஆமா, 1:2 2 2 எத்தனை அப்பனா பக்கம் 4 4 அப்பனா பக்கம் 4ஓட 4 கூட்டினோம்னா 8 8ஓட 8 கூட்டினோம்னா அது 16 16ஓட 16 கூட்டினோம்னா நான் 32. இது மாதிரி வந்து பார்க்கும் பைனரி மெத்தடா தான் வந்து பார்க்கும்போது பார்க்குற அவங்களுடைய காலகட்டங்களில் இடைக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? முத்திரைகள், எழுத்துருக்கள். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்ப இவங்களோட முத்திரைகள்லாம் எதுலலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நுரைக்கல். சரிங்களா? செம்பு, அடுத்து சுடுமண், தந்தம். சரிங்களா? அப்ப இது எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, முத்திரைகள் வந்து பக்கம் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஆமா, இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்காங்க, முத்திரைகள் வந்து பக்கம் உருவாக்கியிருக்காங்க. ஆனா இவங்களுடைய எழுத்துக்களை நம்மளால என்ன சார் பண்ண முடியல அப்படின்னா வாசிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம வந்து 5000 எழுத்து தொகுதிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த அவங்களுடைய எழுத்துக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தென்னிந்தியால தமிழ்நாட்டோட வந்து பார்க்கும் தொடர்புடையதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த மதகுரு அரசனை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மதகுரு அரசனும் பிளஸ் என்னது அங்க கிடைச்ச வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணோட சிலையும் எங்க ரெண்டுமே எங்க தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா எங்க தான் கிடைச்சிருக்கு, மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே எங்க தான் கிடைச்சிருக்கும், மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆமா, அப்ப இது வந்து பார்க்கும் எதுல சார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா மாக்கல்லுல வந்து பார்க்கும் செஞ்ச அந்த மதகுரு அல்லது அரசனா இருக்கலாம். சரிங்களா? ஆமா, செம்புல வார்க்கப்பட்ட நடனமாட பெண் சிலை. அப்ப ரெண்டுமே எங்க தான் கிடைச்சிருக்கு, மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப ஹரப்பா, நல்லா பாருங்க, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அடுத்து வந்து பார்க்கும்போது அது டோலாவீரா. சரி, அப்ப இதுல எல்லாத்துலயுமே
கற்சிலைகள் வந்து பார்க்கும்போது கிடைச்சிருக்காங்க. இது எல்லாத்துலயுமே என்ன கிடைச்சிருக்கு? கற்சிலைகள். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலாவிரா இதுல எல்லாத்தையும் கிடைத்த கற்சிலைகள். அப்ப இந்த பகுதிகளில் வந்து பார்க்கும்போது இங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியா இருந்திருக்கலாம். அப்ப இது எல்லாமே இவங்களுடைய காலகட்டத்துல கிடைச்ச நமக்கு முக்கியமான கலைப்படைப்புகள்னு சொல்றாங்க. சரிங்களா? முக்கியமான கலைப்படைப்புகள். வேற என்னன்னா சார் கலைப்படைப்புகள் வந்து பார்க்கணும் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயம் பொழுதுபோக்குக்காக அந்த பொம்மை வண்டி, கிளுகிழுப்ப, பம்பரம், கோழிக்குண்டு இதெல்லாமே வந்து பார்க்கும் மொஹஞ்சதாரோ காலகட்டத்தில் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இதுல வந்து பார்க்கும்போது சமயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்துவெளி மக்கள் வந்து பார்க்கும்போது இயற்கையை வழிபட்டாங்களாம். சரியா? சிந்துவெளி மக்கள் எதை வழிபட்டு இருக்காங்க? இயற்கை வந்து பார்க்கும்போது பார்க்கற வழிபட்டாங்க. பெரும்பாலும் வந்து பார்க்கும்போது வழிபட்டது அரச மரத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்பன்னு சொல்றாங்க. சரியா? அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து பார்க்கும்போது கேலிபங்கல்ல நெருப்பு குண்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்க நம்ம பூஜை எல்லாம் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓம குண்டம் நம்ம சொல்லணும்ல, அது மாதிரி நெருப்பு குண்டத்துக்கு பக்கத்துல உட்காந்து காலி ஆயிரும். சரிங்களா? அப்ப காலிபங்கல் வந்து பார்க்க நெருப்பு குண்டங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருடைய காலகட்டம்? அப்படி யாருடைய காலகட்டம்? சிந்துவெளி நாகரிக மக்களோட காலகட்டம். சரிங்களா? யாருடைய காலகட்டம்? சிந்துவெளி நாகரிக மக்களோட காலகட்டம். சரிங்களா? ஆமா. அப்ப இவங்களுடைய காலகட்டங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 விதமா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப, ஒண்ணு இறந்தவர்களை புதைப்பாங்க, இல்ல அப்படின்னா இறந்தவர்களை வந்து பார்க்கும் எரிப்பாங்க. சரிங்களா? இது போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது எரிச்சது போக மீதி இருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்குல்ல அதை கொண்டு போய் புதைப்பாங்க. அப்ப 3 மெத்தட்ல இங்க 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்டேட்ல பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, பாருங்க. அப்ப புதைப்பது, எரிப்பது இதெல்லாமே அவங்களுடைய வழக்கமா இருந்திருக்கு. ஹரப்பா மக்களும் பண்பாடும் அப்படின்னா ஹரப்பா மக்கள் சரிங்களா எழுத்துக்களை வந்து பார்க்கும் பொருள் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. சரிங்களா? ஹரப்பா நாகரிகம் பத்தி முழுமையா நம்மளால என்ன பண்ணிக்க முடியல. ஆமா, முழுமையாக வந்து பார்க்கும்போது அறிய முடியாமலேயே நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஆனா இதை பத்தி சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா வெவ்வேறு விதமான சில விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அது என்னென்ன சில கூற்றுகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த நாகரிகம் எப்படி சார் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னா 3 காலகட்டமா பிரிக்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் எத்தனை காலகட்டமா பிரிக்கிறாங்க? இனிஷியல் ஸ்டேஜ், ஆமா, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பார்க்குற மெச்சூர் ஸ்டேஜ், கடைசியா வந்து பார்க்கும்போது பார்க்குற ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தொடக்க காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமா, தொடக்க காலம் வந்து பார்க்கும்போது பார்க்குற 3300 எது வரைக்கும் 2600 வரைக்கும், 3300 டு 2600 வரைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 2600 1000 வந்து பார்க்கும்போது அது 900 வரைக்கும். சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது 1900 எது வரைக்கும் சொல்றாங்கன்னா 1700 வரைக்கும். சரிங்களா? ஆமா, அப்ப இதுல வந்து பார்க்கும்போது 3300 2600 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம என்ன சொல்றோம்னா ஹரப்பா, அதாவது தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றது வந்து பார்க்கும்போது அடுத்தது வந்து என்னது பிற்கால ஹரப்பா, அதாவது வந்து பார்க்கும்போது 2600 இது வந்து முதிர்ந்த ஹரப்பா. அடுத்து வந்து பார்க்கும்போது கடைசியா இருக்கிறத வந்து பார்க்கும்போது 1800க்கு அப்புறம் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பிந்தைய ஹரப்பான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிந்தைய ஹரப்பா. நம்ம வந்து இந்த நாகரிகம் 1900 என்ன இருக்கலாம் அப்படின்னா என்ன இருக்கலாம்? அழிந்து போயிருக்கலாம். சரிங்களா? அது ஒண்ணு சீற்றமா இயற்கையா இருக்கலாம், போரா இருக்கலாம், ஏதோ ஒரு மக்கள் அந்நிய படையெடுப்பா இருக்கலாம். இது மாதிரியான காரணங்கள்னால வந்து பார்க்கும்போது சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இந்த சிந்துவெளி எழுத்துக்களோட ஆய்வு. இந்த எழுத்துக்களை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கணினி மூலம் பகுப்பாய்வு செஞ்சது அப்படின்னா ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ். சரிங்களா? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை பெற்றிருக்கு. அதாவது சிந்துவெளி எழுத்துக்களெல்லாம் நான் பார்க்கும்போது பார்க்கற திராவிட மொழி குடும்பம்னானது நம்ம தமிழா இருக்கட்டும். சரிங்களா? ஆமா, தமிழ். அப்ப அது மாதிரியான விஷயங்கள்லாம் தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அதே மாதிரியான வார்த்தை வரிசை தான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐராவத மகாதேவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆமா, அதாவது ஹரப்பா மொழியின் மூல வேர்கள், அதாவது சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செஞ்ச யார் அப்படின்னா யார்? ஐராவத மகாதேவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரப்பா மொழியோட மூல வேர்கள் எப்படி இருக்கான்? தென்னிந்திய திராவிட மொழிகளும் ஒத்தி இருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அங்க மொழி குடும்பத்தை பத்தி சொல்லியிருப்பார். திராவிட மொழி குடும்பம்னு சொல்லியிருப்பார். யார் சொன்னா அப்படின்னா யார் சொன்னா? ஆமா, அதாவது ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரப்பா மொழியோட மூல வேர்கள் இருக்குல்ல, அதாவது அடிச்சொல் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அது திராவிட மொழிகளை ஒத்திருக்கு அப்படின்னே இவர் சொல்றாரு. ஒத்திருக்குப்பா அப்படின்னே அவர் சொல்றாரு வெளிப்படையா. சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த மயிலாடுதுறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கற்கோடாரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? மயிலாடுதுறையில கண்டுபிடிச்ச அந்த கற்கோடாரியில அதுல இருக்கக்கூடிய சில குறியீடுகளும் சிந்துவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடு ஒன்னா இருக்குப்பா. ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஐராவத மகாதேவன் சொல்றாரு. சரிங்களா? ஆமா, இப்ப இவங்ககிட்ட கேட்கறாங்க எப்படி நீங்க வந்து திராவிட மொழிகள் ஒத்திருக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மயிலாடுதுறை
நான் ஒரு கற்கோடாரியை கண்டுபிடிச்சேன் சரிங்களா. ஆமா, அந்த கற்கோடாரில் இருக்கக்கூடிய குறியீடும் சிந்துவெளியில இருக்கக்கூடிய குறியீடும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து மே 2007 வந்து பார்க்கும்போது பார்க்குற மே மாசம் 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறை, என்னது தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூம்புகாருக்கு பக்கத்துல, எங்க பூம்புகாருக்கு பக்கத்துல வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப மேல பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பானைகள் வந்து பார்க்கும்போது கண்டெடுக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பார்க்கும்போது பானைகள்ல ஆமா அதுல இருக்கக்கூடிய அம்பு குறியீடுகள் எல்லாமே எதுல ஒத்து போகுது அப்படின்னா மொஹஞ்சதாரோல கிடைச்ச சின்னங்களோட ஒத்து போதான். அதாவது மே 2007 வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாடு தொழில் துறை என்ன பண்ணுது, நம்ம பூம்புகார் பக்கத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேல பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பானைகள் அந்த பக்கம் கண்டெடுத்திருக்காங்க. அதுல சில அம்பு குறியீடுகள் இருக்கு. இந்த அம்பு குறியீடும் மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த லட்சணை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா. சரி ஓகே, ஆமா இவ்வளவுதான்ப்பா. 9th ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சரி. இது அப்படியே தான் வந்து பார்க்கும்போது எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 11th கொடுப்பாங்க. ஆமா, இதோட அப்டேஷன் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 11th ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாய்.